என்று எழுந்தார். பெரியவர் மலை சிகரத்திற்கு அவனை அழைத்து சென்றார். அவன் அந்த உயரத்திலிருந்து கீழே பார்த்தபோது தலை சுற்றியது, கண்கள் மங்கின. ஆனால் பெரியவர் கொஞ்சமும் பயப்படாமல் விளிம்பில் போய் நின்று கொண்டார். வா, இந்த விளிம்பில் நின்று கொண்டு உன் திறமையை காட்டு என்றார். அவன் அங்கே போய் நின்றான். கால்கள் நடுங்கின, கைகள் நடுங்கின. அம்பை உறுதியாக தொடுக்க முடியவில்லை. குப்பென்று வியர்த்து விட்டது. பாதாளத்தில் விழுந்து விடுவது போல் தோன்றவே பெரியவர் அருகில் நகர்ந்து அவனை பிடித்து கொண்டார். குருவே, எனக்கு உங்கள் திறமையை கற்றுத்தாருங்கள் என்றான் பவ்யமாக. வில் அம்பை எடு என்றார் குரு. மேலே ஒரு பறந்து கொண்டிருந்தது. மிக உயரத்தில் பெரியவர் அதை உற்று பார்த்தார். அவர் பார்த்த பக்கம் சீசாங் பார்வையை செலுத்தினான். எங்கோ வெகு தொலைவில் ஒரு புள்ளி போல பறந்து கொண்டிருந்தது பருந்து. பெரியவர் வெறுங்கண்ணால் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கையில், சீசாங் அம்பு விட முடியாமல் திகைத்து கொண்டிருக்கையில் அந்த பருந்து சட்டென சுருண்டு கீழே வந்து விழுந்தது. பெரியவர் தம் பார்வை அம்பாலையை வீழ்த்தி விட்டார் பருந்தை. சீசாங் பிரமித்து விட்டான். அதன் பிறகு அவர் காலடியில் விழுந்து வணங்கி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். அவரும் ஏற்றுக்கொண்டார். 9 வருட காலம் அவருடன் இருந்தான். வல்லமை பெற்றான். 10வது வருடம் ஊர் திரும்பினான். அவரிடம் இதுவரை இருந்து வந்த கர்வம் மெல்ல மெல்ல அகன்றது. அவன் இப்போது எளிய மனிதனாக, அடக்கமானவனாக மாறிவிட்டான். பழைய குருநாதரும் அவனை பார்க்க வந்து பாராட்டினார். நீ என்னை விட பெரிய ஆளாகிவிட்டாய் அப்பா, உனக்கு முன் நான் எம்மாத்திரம் என்று புகழ்ந்து விட்டு போனார். அந்த நகரம் அவனை பாராட்ட விழா எடுத்து சிறப்பித்தது. ஆனால் தன் திறமையை காட்ட அவன் எதையும் செய்து காட்டவில்லை. விழாவுக்கு சென்றபோது வில் அம்பை தோளில் மாட்டிக்கொண்டு கூட செல்லவில்லை. மற்ற வீரர்களைப் போல அவன் வில் அம்பை தூக்கி செல்வதை விட்டான். பலர் இதை பற்றி கேட்டார்கள். செயல் திறமை என்பது செயலின்பை, பேச்சு திறமை என்பது மௌனம், சிறந்த அம்பெய்தல் என்பது அம்பு எய்யாதிருப்பது என்றான் அவன். நாளுக்கு நாள் எளிமை அடைந்து வந்த சாங் வயது முதிர்ச்சி அடைந்தார். மௌனி ஆனார். புற உலகம் அவரை விட்டு விலகி போய்விட்டது போல தனிமையில் ஆழ்ந்து போனார். இது அது, கண், காது, மூக்கு, அவர் இவர் என்ற வேறுபாடுகள் கூட அகன்று விட்டது போல தோன்றியது. ஒருமையில் ஒன்றானார். அவரை பல கலைஞர்கள் வந்து பார்த்தார்கள். அவர் வில் அம்பை மறந்தது போல, துறந்தது போல அந்த கலைஞர்களும் தங்கள் தூரிகைகளையும் இசைக்கருவிகளையும் மற்ற கருவிகளையும் உடைத்து எறிந்து விட்டதாக பேசிக்கொண்டார்கள். கருவிகளில் சிறைப்படுவதில் ஞானம்.